நீங்கள் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நல்லாயிருக்கும், 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பண்ணால் நல்லாயிருக்கும், இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும் இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னை கேட்டால் அன்எத்திக்கான ஒரு விஷயம். இன்டேக்கில் ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஏர் தான் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கேருந்து கருப்பான ஒரு ஏர்லாம் உள்ளே சேர்றதுனால இந்த மேனிஃபோல்டுக்குள்ளே நிறையா கார்பன் வந்து சுற்றி உள்ளே ஃபுல்லாக டெபாசிட் ஆகி ஒட்டிகிட்டு இருக்கும். நாளடைவில் 50,000 60,000 1,00,000 கிலோமீட்டர்லாம் ஓடுனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேனிஃபோல்டை கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் வந்து ஃபுல்லாக ஒட்டி 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 அப்படியே அப்படி கட்டியாக அப்படியே சின்ன 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 சங்க்ஸாக அப்படியே ஒட்டியிருக்கும். இந்த கார்பன் டெபாசிட் ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இருக்கும், அது பேர்ன் ஆகாது, எதுவுமே ஆகாது. பிகாஸ் அது மேனிஃபோல்டில் இருக்கு இல்லையா, அது ஏர் பாஸ் ஆகிற இடத்துல போயிட்டு நம்ம தூசி செவர் மேலே அந்த தூசிப்பட்டு அந்த ஒட்டடைலாம் இருக்கும்ல செவரில், அந்த மாதிரி மோட்டரோட மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணுற இடம் கிடையாது, அந்த இடத்துல க்ளீனிங் எதுவுமே நடக்காதனால கார் என்ன ஆகிறதுனால அந்த கார்பன் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது டெபாசிட் ஆகிட்டே இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இன்டேக் மேனிஃபோல்டோட வால்யூம் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ ஏரில் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி 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 கார்பன் டெபாசிட் ஆகிட்டு இருக்கனால இதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஏர் அந்த பேசேஜுக்கு சுருங்கிறதுனால அதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஏர் தான் உள்ளே போக முடியும். கொஞ்சம் ஏர் உள்ளே போகிறனால தான் நம்ம எவ்வளோ எக்ஸலேட்டர் கொடுத்தாலுமே கார் ஒரு மாதிரி மந்தமாக போகிறது, ஒரு மாதிரி திணறது, அதே மாதிரி ஒரு சின்ன வைப்ரேட் ஆகுறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த கார்பன் டெபாசிட் ஆகிறதுனால தான் நடக்குது. இப்போ அந்த கார்பன் மேனிஃபோல்டில் மட்டும்தான் டெபாசிட் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால், மேனிஃபோல்டில் இருக்கிற மற்ற விஷயங்கள், அதாவது த்ராட்டில் பாடி இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மேனிஃபோல்டு வரும். த்ராட்டில் பாடி எப்படி இருக்கும், அந்த பைப் இருக்கும், அந்த பட்டர்ஃப்ளை வால் மாதிரி சின்னதாக இருக்கும், இப்படி மூவ் ஆகும். இந்த பட்டர்ஃப்ளை வால்வு மூவ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல சுற்றி கார்பன் அப்படியே மாட்டிகிட்டு இருக்கனால இந்த ஃப்ரீயாக பட்டர்ஃப்ளை வால்வ் மூவ் ஆகிறதுக்கு பதிலாக கார்பன் அப்படி போயிட்டு ஸ்டக் ஆகிட்டு இருக்கனால அதால் இப்படி தான் மூவ் ஆக முடியும். ஃப்ரீயாக அது ஜாலியாக மூவ் ஆகாது, அது ஒரு மாதிரியாக திணறி ஒரு மாதிரி விட்டு விட்டு. இன்டேக்கில் வந்து ஒரு ப்ரெஷர் சென்சார் ஒன்று இருக்கும், மேனிஃபோல்ட் ப்ரெஷர் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த மேனிஃபோல்ட் ப்ரெஷர் சென்சார் வந்து மேனிஃபோல்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறது அதை சென்ஸ் பண்ணி சொல்லும். இப்போ மேனிஃபோல்டு எப்படி இருக்குது அப்படின்னா, மேனிஃபோல்ட் ப்ரெஷர் சென்சார் மேனிஃபோல்டுக்குள்ளே சொருகி இப்படி வச்சுருப்பாங்க. இந்த சொருகி வச்சிருக்கிற இந்த இடத்துல அந்த சென்சாருக்கு மேலே கார்பன் போய் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சென்சார் மேனிஃபோல்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியாது, அதோட வேல்யூஸும் தப்பாக போயிடும். இதனால் பவர் டெலிவரியில் சேஞ்சஸ் இருக்கும். இப்போது இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான இடம், கார்பன் ரொம்ப அதிகமாக டெபாசிட் ஆகிற இடம் இஜிஆரில் வந்து மேனிஃபோல்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைப் மாதிரி ஒன்று வரும், அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த பைப்பில் மூலமாக தான் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து மேனிஃபோல்டுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அந்த பைப் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலரில் அப்படியே ஒரு கார்பன் ஃபுல்லாக சுற்றி அடைச்சி இந்த மாதிரி அடைச்சிட்டு இருக்கிறதுனால எக்ஸாஸ்ட்லேருந்தும் உள்ள கேஸஸ் உள்ளே வர முடியாமல் நிறையா கார்பன் டெபாசிட் ஆகி என்ஜின் திணறது, பவர் கம்மியாகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டு இன்ஜினோட பவர் கம்மியாகிறது, இன்ஜின் திணறது, முந்தி மாதிரி இன்ஜின் சுறுசுறுப்பாக இல்லாமல் ஒரு மந்தமாக போகிறது, இதெல்லாம் தான். ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணணும். இந்த ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, இதனால் உங்களுக்கு வண்டி ஓட்டுறக்கே பிடிக்கல, உங்களுக்கு அந்த நினச்ச பவர் டெலிவரி இல்லை அப்படின்னா, அப்போ தான் வந்து நீங்கள் கார்பன் கிளீனிங் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அது பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த இன்டேக் மேனிஃபோல்டு, இந்த த்ராட்டில் பாடி, இந்த இஜிஆர்லேருந்து மேனிஃபோல்டு கனெக்ட் ஆகிற இந்த பைப்பு, இந்த சென்சாரு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி உள்ளே இருக்கிற கார்பன் எல்லாம் தனித்தனியாக ஸ்க்ராப் பண்ணி கத்தி வச்சு அந்த மாதிரி சொண்டி எல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் புது பார்ட்ஸ் மாதிரி ஆக்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு காரை ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா ஆக்சுவல் கார்பன் கிளீனிங், உண்மையிலேயே கார்பன் கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த காரில் இருக்கிற அந்த சுறுசுறுப்பு, அந்த பவர் டெலிவரியெல்லாம் வந்து கார் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்படின்ட்டு யார் ஓட்டினாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உண்மையிலே ஸ்பெண்ட் பண்ணுற காசுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்பன் கிளீனிங் தான். நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். முதல்ல கலெக்ட்னா இவ்வளோ கார்பன் இருக்குது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சரி புதுசாக இருக்குது, இதனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது விசுவலி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் இதுதான் ஆக்சுவல் ரெக்கமெண்டட் கார்பன் கிளீனிங். இப்போ யூசர் மேனுவல்லேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் கிளீனிங் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்க மாட்டாங்க. இது காரணம் என்னென்னா, இது ஒரு மெயின்டெனன்ஸ் விஷயம் கிடையாது, இது ஒரு ரிப்பேர் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக பிராண்ட் சொல்ல மாட்டாங்க. எப்படி ரிப்பேர் ஆகுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதுலையும் மெயின்டைன் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. ஒரு விஷயம் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் இருக்குது, டயர் ப்ரெஷர் இவ்வளோ தான் வைக்கணும், இன்ஜின் ஆயில் இப்படி தான் ஊற்றணும், இவ்வளோ தான் குவான்டிட்டி தான் ஊற்றணும் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ். ஆனால் கார்பன் கிளீனிங்கிறது ஒரு பிரச்சனை வந்தால் அது நம்ம பண்ணுற ரிப்பேர். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி சும்மா 20,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி 10,000 கிலோமீட்டர் ஒரு விட்டு பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறது எல்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணுறது மாதிரி தான். நீங்கள் 10,000 கிலோமீட்டருக்கு பண்ணால் நல்லாயிருக்கும், 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பண்ணால் இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும் இப்படின்னு சொல்லி
ஒரு மாதிரி என்ன கேட்டால் அது ஒரு அன்எத்திக்கலான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கறக்காக அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இதில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஐயோ, இன்ஜின் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பவர் உங்களுக்கு நாய்ஸ் குறையும், வைப்ரேஷன் குறையும்னு சொல்லி இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. சொல்கிறது வந்து பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டெக்னிக்கலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு ரீசனிங் இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து முட்டாளாக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. அது நம்ம அதுக்காக ப்ரமோட் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம்னா அதனால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பட் திஸ் இஸ் குட் சான்ஸ் ஃபார் மீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நீங்கள் உங்கள் காரில் இன்ஜின் கார்பன் கிளீனிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜின் கார்பன் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு பார்க்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்து போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் கார்பன் இருக்குது, நிறையா இருக்கும், அதனால் வர பிரச்சனைகள் அப்படின்ட்டு. நீங்கள் வெச்சு மாதமாக பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்து பண்ணுறதுங்கிறது கிடையாது. 1,00,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 1,00,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். ஸோ இதை பற்றிக்கு நீங்கள் ரொம்ப ஒய் பண்ணிக்க வேணாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற